நம்மால் முடியும் என்ற உயர்ந்த இலக்குடன் மக்களை திரட்டி சமூக நலனுக்காக களப்பணியாற்றும் புதிய தலைமுறை அறக்கட்டளையின் 16ஆம் ஆண்டு விழா 2026 ஏப்ரல் 28ஆம் நாள் சென்னை கிண்டியில் உள்ள IEMA எனப்படும் தொழிற்பேட்டை உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பின் KVK அரங்கில் சிறப்பாக நடைபெற்றது. தலைமை விருந்தினர் வளவன் வசந்தா சித்தார்த்தா சமூக சேவை செயல்பாடுகள், புள்ளியியல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக் கொள்கைகள் என்ற தலைப்பில் உரையாற்றினார். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியான மாலை. முதலில் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை பரிந்துரை செய்த அன்பிற்கினிய நண்பர் பேராசிரியர் மேத்யூ அவர்களுக்கும், அவர் எப்படி என்னைய கண்டுபிடிச்சாருன்னே எனக்கே தெரியல. நான் இன்றைக்கி இங்கே வந்த பிறகு தான் கேட்டேன். இத்தனை நாள் தினமும் பேசிகிட்டே இருந்தார், எப்படி சார் நீங்கள் என்னைய கண்டுபிடிச்சிங்கன்னு நான் கேட்கவே இல்லை. அவரும் எனக்கு சொல்லலை, உங்களை எப்படி எனக்கு தெரிய வந்தது. இன்றைக்கி கேட்கும்போது தான் ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக இதே துறையில் என்னோடு சமூக பணித்துறையிலே வேலை பார்த்து கொண்டிருக்கிறவர் அவருடைய தங்கையாக இருக்கிறார். ஆக்ஷன் எய்ட் நிறுவனத்தில் வேலை செய்கிறவர். அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அவங்களுக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டியும் சொல்லியிருங்க, நான் பிறகு சொல்லிடுறேன். ஒரு பெரிய தொலைக்காட்சி நிறுவனம் தன்னுடைய அறக்கட்டளையாக ஒன்றை தொடங்கும் போது அது எவ்வளோ பெரிய வீச்சு இருக்கும். அவங்களுக்கு 2 பக்கமும் வலிமை இருக்கும். ஒன்று இறங்கி களத்துலேயும் வேலை பார்க்க முடியும், இறங்கி இன்னைக்கு செய்ததை உடனே இன்னைக்கு ராத்திரி நியூஸ்லேயே போற்றவும் முடியும், உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்துற முடியும். 26 ஆண்டுகளாக இது மாதிரியான தொண்டு நிறுவனங்களோடு வேலை செய்து கொண்டிருக்கிறவன் என்கின்ற முறையில் சொல்லுகிறேன். ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு அதை பத்திரிகை ஆஃபீஸுக்கு அனுப்பினோம்னா சத்தியமாக போட மாட்டாங்க. அது ஒரு பெரிய நெருக்கடி இருக்கும். நம்மளே நிகழ்ச்சி நடத்தி ஒரு நிகழ்ச்சியை குறித்த விஷயத்தை, தொண்டு நிறுவனங்கள் குறித்த விஷயத்தை கொண்டு போய் இந்த சமூகத்தில் சேர்ப்பது என்பது அவ்வளவு எளிதில்லை. 2ம் வாய்க்க பெற்ற ஒரு அமைப்பாக 16 ஆண்டுகளை இந்த நிறுவனம் கடந்திருப்பது என்பது அவ்வளவு எளிதில்லை. என்னுடைய பாராட்டுக்களையும் அன்புகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லா நிர்வாகிகளுக்கும் அதில் அந்த பயணத்தில் பங்கெடுக்கிறவர்களுக்கு. நான் பல நேரங்கள் நினைப்பேன், NGOக்களுக்கு என்ன வேலைங்க? அரசாங்கம் எல்லா வேலையும் செய்துட்டு இருக்கு. அரசாங்கம் எல்லாம் செய்ய முடியும். அரசாங்கம் செய்யாத வேலைகளை எல்லாம் நம்ம செய்யலாம்னு நினைச்சா எல்லாம் செய்திட முடியாது. இப்போ 16 ஆண்டுகளாக ஒரு பெரிய அறக்கட்டளையாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு 300 கிராமங்களில் வேலை செய்திருந்தா பெரிய விஷயம் இல்லையா? டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா நிறுவனத்தில் இருந்து வந்திருக்கிறாரு, அதிகாரி வந்திருக்கிறாரு. ஒரு 1000 கிராமங்களை அவங்க தமிழ்நாட்டில் தத்தெடுத்துட முடியுமா? அவ்வளவுதான் செய்ய முடியும். தமிழ்நாட்டில் 39,000 சொச்ச கிராமங்கள் இருக்குது, பதிவு செய்யப்பட்ட கிராமங்கள். அப்போ அரசாங்கத்திற்கு இணையானவர்கள் நாம கிடையாது. இப்போ அரசாங்கம் செய்யாததெல்லாம் நம்ம செய்ய போகிறோமானா அதுவும் கிடையாது. அப்போ நம்முடைய வேலை என்ன? அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். NGO, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், அரசு சாரா நிறுவனங்கள், அவ்வளோதான். நாம்பளாதான் காலப்போக்கில் நம்மளை ஏதாவது சொல்லணுமேன்றதுக்காக தொண்டு நிறுவனம் சொல்லிட்டோம். அரசாங்கம் எங்கேயும் டாக்குமெண்ட்டில் எங்கேயும் நம்மளை தொண்டு நிறுவனம்லாம் சொல்லலை. அரசாங்கம் அல்லாத அரசு சாரா ஒரு நிறுவனம். ஏன் அப்படின்னா, சில குறிப்பிட்ட வேலைகளை அரசு செய்ய முடியாது. அதுக்கு ரொம்ப எளிதான உதாரணத்தில் உங்களுக்கு புரிய வைக்கணும்னா, HIV எய்ட்ஸ் அப்படின்னு ஒரு பெரும் நோய் இருந்துச்சு. இன்றைக்கி அதை மட்டுப்படுத்தி இருக்கிறாங்க. எளிதாக அந்த மக்களுக்கு மருந்துகள் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. முன்னெல்லாம் ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி இந்த சமூகத்தோட நெருங்கி பழகிய எல்லோருக்கும் தெரியும், HIV அவ்வளோ பெரிய பயமும் ஆசுகையும் அச்ச உணர்வையும் கொடுத்துட்டே இருந்தாங்க. HIV அதிகமாக பரவுவது பாலியல் ரீதியாகனும் போது பாலியல் தொழிலில் ஈடுபடுகிற பெண்கள் தான் மிகப்பெரிய அளவில் இதை ஒரு இடத்துல இருந்து இன்னொருவருக்கு இடம் மாற்றுகிற வேலையை அவர்கள் வழியாக தான் நடக்குதுன்னு உடனே அரசாங்கம் போய், ஏன்னா அரசாங்கம் பாலியல் தொழில் செய்வதை சட்டப்படி குற்றம் என்று சொல்லியிருக்கு. சட்டத்திற்கு முரணான விஷயத்தை அரசு செய்யக்கூடாது. அப்போ அந்த பெண்களிடத்திலே பாதுகாப்பையும் சுகாதார மேம்பாட்டையும் செய்யணும்னா அரசு போலவே அரசு சாரா யாரோ வேலை செய்ய வேண்டியது இருக்கிறது. அதுதான் இந்த சமூகத்தில் நம்மை போன்ற NGOக்களுடைய அவசியத்தை உருவாக்கியது. 70களில் இருந்தே NGOக்கள் இயங்கி கொண்டிருக்கிறது, 60களில் இருந்து இருந்தது. ஆனால் அதெல்லாம் ஒரு குடும்ப அமைப்புகளாக இருக்கும். டாடா ட்ரஸ்ட் இருக்கும், பெரும் சொத்து வைத்திருப்பார்கள், செய்வார்கள். ஆனால் பொதுவானவர்கள் இறங்கி இந்த சமூகத்திற்காக வேலை செய்ய வேண்டும் என்றால் அரசாங்கம் தன்னுடைய கொள்கை அடிப்படையில் சட்ட ரீதியாக எதை செய்ய முடியாதோ அதை சாமானிய மக்களோடு உட்கார்ந்து செய்கிற வேலையை NGOக்கள் செய்யுங்கிறதுனால தான் நம்மை போன்றவர்களை உருவாக்கி இருக்கிறார்கள். நம்மை போன்றவர்கள் ஒன்றிணைந்து வேலை செய்வதற்கு அனுமதி தந்திருக்கிறாங்க. நாம அரசாங்கம் அல்ல, அரசாங்கத்திற்கு இணையாக பக்கத்தில் பயணிப்பவர்களும் அல்ல. சில விஷயங்களை செய்து இப்படி செய்தால் இது சக்ஸஸ் ஆகுங்கிற மாடலை அரசாங்கத்துக்கு காட்ட போகிறோம்.
இங்கே ஒரு 100 நீர்நிலைகளை காப்பாற்றிட்டா தமிழ்நாட்டின் மொத்த நீர்நிலையும் காப்பாற்ற முடியுமானா கிடையாது. ஆனால் நீர்நிலைகளை காப்பாற்ற முடியும் என்று இந்த சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. இப்போ சித்ரா மேடம் முதல்ல பேசும்போது சொன்னாங்களே, ஐயா ஒருத்தர் வந்து நங்கநல்லூர் பகுதிகளில் நீர்நிலையை காப்பாற்றிக்கணும், ஒற்றை மனிதனாக, அவரை பார்த்தாலே தெரியுது எவ்வளோ ஒல்லியாக இருக்கிறாரு. அந்த ஒரு ஒற்றை மனிதன் எழுந்து ஒரு நீர்நிலையை, இப்போ இங்கே உட்காந்துருக்கிற பல பேர் அப்படி அவங்கவுங்க பகுதிகளில் செய்திருப்பீங்க, இப்போ இந்த ஃபவுண்டேஷனில் சேர்ந்து வேலை பார்ப்பீங்க, எல்லாம் பார்ப்பீங்க. இந்த சமூக பணியை செய்கிறது என்பது அவ்வளவு சாதாரணமானது இல்லை. ஏன்னா ரொம்ப கடினமானதுன்னு இந்த குடும்பங்களுக்கு தெரியும். எது சமூக பணியாக செய்வதுங்கிறதுலையும் ஒரு கேள்வி இருந்துச்சு. பேசும்போது ரொம்ப அழகாக ஐயா ஆரம்பிக்கும் போது சொன்னார், அந்த மொபைல் ஃபோனை பற்றியெல்லாம் பேசி கொண்டிருந்தோம். தொழில்நுட்பத்தை நம்ம தவிர்த்து விட்டெல்லாம் வாழ முடியாதுன்னு. 70 ஆண்டுகளுக்கு 60 ஆண்டுகளுக்கு முன்பு அல்ல 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி டிவி ஆடம்பரமான பொருளாக இருந்திருக்கும். எல்லா வீட்லையும் இருந்திருக்காது. இந்த அறைக்குள்ளே இருக்கிற பாதி பேர் கிராமத்தின் பொது டிவியில் டிவி பார்த்தவங்களா இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் தான் டிவி வந்திருக்கும். மற்ற நேரமெல்லாம் அந்த 7 சேனல்லாம் அலையாவே ஓடிக்கிட்டு இருக்கும். டிவி ஆடம்பரமான பொருளாக இருந்தது. அதற்கு ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி சைக்கிள் ஆடம்பரமாக இருந்திருக்கும். சைக்கிள் வந்தபோது சைக்கிள் வாங்குறதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, லைசன்ஸ் எல்லாம் வச்சு சைக்கிள் வாங்கியிருப்பாங்க, டைனமாலாம் வச்சு. அப்போ சைக்கிள் வாங்கினவன் என்ன சொல்லியிருப்பாங்க, உடம்பு பெருத்து போய் அலைய போகிறான் பாரு, நல்லா நடக்கிறத விட்டு சைக்கிளில் போகிறான் பாருன்னு இருப்பாங்க. ஆக காலம் முழுக்க பேசிக்கொண்டே தான் இருப்பார்கள். இந்த தலைமுறை இளைஞர்கள் சரியில்லை. நம்ம எல்லாரும் வைக்கிற குற்றச்சாட்டா, நான் உட்பட என் மகள்களை பார்த்து வைக்கிற குற்றச்சாட்டு, இந்த தலைமுறை இளைஞர்கள் சரியில்லை. இது இன்னைக்கு நேற்று சொல்லலை, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சாக்ரட்டிஸ் சொன்னார் சரியில்லை இளைஞர்கள். அப்போ சாக்ரட்டிஸ் யாரை சொல்லியிருப்பாரு? நம்ம பாட்டனுக்கு பாட்டெல்லாம் தான் மோசமாகவே இருந்துருக்கிறாங்க. இப்போ பாருங்க, இப்பவும் பாதிக்கப்பட்ட தலைமுறை. இப்போ இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்க யோசிச்சு பாருங்களேன், நம்ம பெற்றோர்கள் என்ன சொன்னாங்க? எங்களை மாதிரி நீ எல்லாம் இல்லடா சொன்னாங்களா இல்லையா? எங்களை விட நாங்கள் உங்களை எவ்வளோ வசதியாக வளர்க்குறோம், ஆனால் நீ எவ்வளோ மோசமாக இருக்கிற நம்ம அதை அப்படியே பூக்காமல் கொண்டாந்து நம்ம பிள்ளைகள்கிட்ட சொல்லி கொண்டு இருக்கிறோம். நம்ம பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகள் இடத்துல காலம் முழுக்க சொல்லுவார்கள். எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமும் அதிர்ச்சியும் என்ன ஆயிடுச்சுன்னா, சார் பேசுனதுல 1000 பேருக்கு 35 பைக்கு தான் ஓடுதான் இப்போ. அதுலேயே இந்த ரோடு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இன்னும் 3 வருஷத்துல 300 பைக் வரப்போதான், 300 கார் வரப்போதான். 30 காரே இந்த தெருவில் நிறுத்த முடியல. இந்த தெரு எதுவும் மாற போறது இல்லை, தெருவும் மாற போறதில்ல, நாமளும் மாற போறதில்லை, இந்த ஹாலும் மாற போறதில்ல. 300 பேருமே காரோட வரப்போறோம். எப்படி நிகழ்ச்சி நடத்த போறீங்கன்னு தெரியல எனக்கு. அப்போ வளர்ச்சி ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதற்கு ஏற்ற கட்டமைப்புகளை இங்கே நாம உருவாக்கி வைத்திருக்கிறோமா என்றால், ஏற்கனவே இருக்கின்ற வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்புகளையே நாம பாழாக்கி இருக்கிறோம். அதற்குத்தான் இந்த மாதிரியான அமைப்புகள் மீண்டும் எழுந்து வந்து அதை மீட்டு நம்ம இடத்திலே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம புரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்கு இல்லையா? நம்மகிட்ட இருந்தது தான். இன்றைக்கு இதெல்லாம் செய்வதெல்லாம் ஏதோ ஒரு பெரிய சாதனையான ஒரு விஷயமா இல்லை. நான் திரும்ப திரும்ப யோசிச்சு பார்க்கிறேன், இந்த மேடையில் நிற்பதற்கும் பேசுவதற்கும் நான் என்ன தகுதியானவன் என்றால், 26 ஆண்டுகளாக குழந்தைகள் பாதுகாப்பில் சமூக அமைப்புகளோடு தொடர்ந்து இயங்குகிறவன் என்கின்ற ஒரு தகுதியில் இந்த தேசத்தின் குழந்தைகளின் மீது மிகப்பெரிய அக்கறை உள்ளவன் என்கின்ற நிலையில் நான் இங்கே நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். 2000 நான் தொடங்கிய பொழுது 90களின் பிற்பாதியில் நான் கல்லூரி மாணவனாக இருக்கும்போது HIV-யால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளோட வேலை செய்ய ஆரம்பித்தேன். அதில் இருந்து சுனாமியால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக வேலை பார்க்க ஆரம்பித்தேன். வீட்டை விட்டு வெளியேற குழந்தைகளுக்காக பார்த்தேன், சாலையில் வசிக்கிற குழந்தைகளுக்காக பார்த்தேன், போதை பழக்கம் உள்ள குழந்தைகளுக்காக பார்த்தேன், வீடற்றவர்களோட வாழ்ந்து பார்த்தேன். இப்படியான குழந்தைகளோட தொடர்ச்சியாக இருப்பதனால் இத்தனை பணிகளையும், ஊரை திருத்துவது, உலகத்தை திருத்துவது, நீர்நிலையை காப்பாற்றுவது எல்லாம் இங்கே அங்கொன்றும் இங்கொன்றுமாக உட்கார்ந்திருக்கிற பிள்ளைகளின் இடத்திலே நாளைய குழந்தைகளுக்கு, இன்றைய குழந்தைகள் நாளைய நம்பிக்கையாக இருக்கிறவர்களுக்கு நல்ல உலகத்தை தந்து விட்டு போக முடியாதாங்கிற ஒரு எண்ணம் தான். புதிய தலைமுறை அமைப்பின் பணிகளை அவங்களுடைய இந்த ஆண்டு அறிக்கை புத்தகத்தில் வந்த உடனே கொடுத்தாங்க. அதை பார்க்கும்போது தெரிஞ்சுது. ஒரு 5 விஷயங்கள் எனக்கு நேரடியாக புரிந்தது. ஒன்று வந்து உயர்கல்விக்கு பிள்ளைகளை தயார் செய்வது, பள்ளி கல்வியை அல்ல கிராமப்புற பிள்ளைகளின் கல்வி தடைபடாமல் பார்த்து கொள்வது. அடுத்தது சிறு மற்றும் கிராமப்புறத்தின் தொழில் வளர்ச்சிக்கு நிறைய பேருக்கு ஏற்பாடு செய்திருக்காங்க, அதை பேசுனீங்க. பெண்களுடைய திறன் மேம்பாடு ரொம்ப முக்கியமான பகுதியாக தெரிஞ்சிச்சு. இன்னொன்று சுகாதாரம், விழிப்புணர்வு, அதுக்காக ஹெல்த் கேம்ப் சார் கூட சொன்னாங்க, அந்த கார்டெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ட்டு. இன்னொன்று நம்மால் முடியும், நீர்நிலையை பாதுகாக்க முடியும். இப்போ மேலே இருக்கிற நாளையும் நான் ஒப்பிட்டு பார்க்குறேன். உயர்கல்வி, சிறு கிராம தொழில், பெண் திறன் மேம்பாடு, சுகாதாரம், அது சார்ந்த விழிப்புணர்வு, இவைகளெல்லாம் நம்மால் முடியாதா? ஏன் இந்த 5வதுக்கு மட்டும் நம்மால் முடியும் நீர்நிலை பாதுகாப்புன்னு சொன்னாங்க? மேலே இருக்கிறத நம்மளால் தானே முடியணும். குழந்தைங்களை நம்ம தான் படிக்க வைக்கணும், நாம தான் பெண்களையும் தொழில் வல்லுநர்களாக மாற்றணும். ஆனால் அதிலெல்லாம் விட்டுட்டு கவனமாக கொண்டு வந்து
இந்த இடத்துக்கு மட்டும் நம்மால் முடியும் என்று ஏன் சொன்னார்கள் அப்படின்னு நான் என்னை நானே யோசித்து பார்க்கிறேன் என்றால், வள்ளுவர் சொன்னார், நீரின்றி அமையாது உலகு. இல்லையா? வான் சிறப்புன்னு 10 திருக்குறள்கள் போட்டு ஒரு அதிகாரம் எழுதுகிறது அளவுக்கு நீரின் அவசியத்தை உணர்ந்தவர்களாக தமிழர்கள் இருந்தார்கள். ஆனால் அந்த அறிவை நாம் கடத்தாமல் விட்டதுடைய விளைவுதான் இன்றைக்கு நம்முடைய நீர்நிலைகள் பாழாகி அமைப்புகள் வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். உலகத்திலேயே தமிழர்கள் போல நீர்நிலையை மேலாண்மை செய்தவர்களை பார்க்கவே முடியாது. உலகிலேயே தமிழ் சமூகம் ஒன்று மட்டும்தான் நீரின்றி அமையாது உலகு. ஒரு 3 சொல் யோசிச்சு பாருங்களேன். இல்லையா? நீர் குடிக்காமல் வாழ முடியுமா? எத்தனை நாள் வாழ முடியும்? உணவு இல்லாமல் வாழ முடியும். மாசான காற்றோட வாழ முடியும். இந்த காற்றெல்லாம் மாசா தானே இருக்குது. ஆனால் இது லங்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணுது. ஆனால் நீர் குடிக்காமல் எத்தனை நாள் வாழ முடியும்? 3 நாள் வாழ முடியுமா? 4வது நாள் காலையில் சொந்தக்காரனுக்கு சொல்லி அனுப்ப வேண்டியதுதான். சொல்றதுக்காவது சில பேர் தண்ணி குடிச்சுன்னு இருக்கணும், இல்லைன்னா அவனும் சேர்ந்து போயிடுவான். அப்ப நீரின்றி அமையாது உலகு. அப்ப பேசும்போது சொன்னாரு, கரம்பு காடாக இருப்பதில் கூட நீர் துளி வந்தால் நீர் நிலையை காப்பாற்றுவதற்காக போன போது அவர் சொன்னார் இல்லையா, அந்த நீர் வந்து விழுவதை பற்றி. தமிழர்கள் தான் நீர்நிலைக்கு அத்தனை பெயர்களை வைத்திருந்தார்கள். அகழின்னு ஒரு சொல் இருக்கு நம்மகிட்ட. அகழின்னா என்ன? கோட்டைக்கும் சாலைக்குமான இடையில இருக்கிற பள்ளத்தில் நீர் நிரம்பி இருந்தால் அகழி. நீர் இல்லைன்னா அது அகழி கிடையாது. அது அகழின்றதே நீர் இருந்தால் தான் சொல்லணும். அகழி, அருவி, மேலே இருந்து கொட்டனா, ஆறு, ஓகே, ஓடிக்கொண்டே இருந்த ஆறு, அதிலெல்லாம் தடுத்து எதுவும் பண்ணக்கூடாது. ஆனால் அப்படி என் ஊரை கடந்து அடுத்த ஊருக்கு ஓடுகிற ஆறை நான் தொல்லை செய்யாமல் எனக்கு தேவையானதை தேக்கி வைத்தால் விவசாயத்திற்கு ஏரி. ஓகேவா? ஊருக்குள்ள ஊரணி. ஊரணினா குளம் கிடையாது. ஊரணி குடிக்கிற நீர் எடுப்பது, குளம் குளிப்பதற்கான நீர் எடுப்பது. இப்படி ஒரு மொழியும் ஒரு இனமும் இருந்திருக்குமானால் அது இப்ப வரைக்கும் நாம மட்டும்தான். பெருமைக்குரிய தமிழர்கள். இவ்வளவு பெயரை நீருக்கு சொன்னவர்கள் தான். நீர்நிலையை காப்பாற்ற தெரியாமல் போனோம்னா வகுப்பறைகளுக்குள்ள நம்ம பிள்ளைகளுக்கு வேற எதையோ கற்பித்து கொண்டிருக்கிறோமே தவிர தமிழர்களின் வாழ்வும் தமிழர்களின் வளமும் தமிழர்களின் மீன்மையும் மீட்சியை பற்றி நம்ம பேசலன்னு அர்த்தம். நம்ம பிள்ளைகளுக்கு இத்தனை தமிழ் சொல் தெரியுமானே தெரியாது. நீருக்கு இத்தனை பேர் இருக்குது, இத்தனை வடிவத்தில் அந்த நீரை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்ங்கிறது நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? நான் நினைக்கிறேன் 16 ஆண்டுகளை தொட்ட புதிய தலைமுறை அறக்கட்டளையாகட்டும், அவர்களோடு இணைந்து பணி செய்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. நாம தான் கொண்டு போய் சேர்க்கணும். கேட்க மாட்டான்லாம் கிடையாது. அவனுக்கு புரிகிற மொழியில் பேசலை. நம்ம இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கோம், எல்லோரும் பெற்றோர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற இந்த ஜென்சி சென் ஆல்பாவை புரிந்து கொள்ளுகிற ஆற்றல் நமக்கு வந்துதா? நம்ம ஒரே வார்த்தையில சொல்றோம், இந்த தலைமுறை பசங்க சரியில்லை, அவன் தான் சரியில்லைன்னு தெரியுதுல்ல, நாம சரியா தானே இருக்கிறோம். அப்ப நாம அவனுக்கு இறங்கி போகணும்ல. அவன் விளையாடுகிற விளையாட்டு என்னன்னு கூட நமக்கு தெரியல. அவர்கள் பேசிக்கிற சொல் என்னன்னு கூட தெரியல. அவர்கள் பார்க்கிற சீரீஸ் எதுவும் நமக்கு புரியல. அவர்களுடைய உரையாடல் மொழி என்னன்னு தெரியல. இது எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள நடக்குது. அப்ப நம்ம பிள்ளைகளோடு நாம் நெருக்கம் ஆகாமல் நாம் எதை சாதிக்க போகிறோம்? இதெல்லாம் ரெடி பண்ணி யார் கையில கொடுக்க போறோம்? இவனுக்கு கையில தானே கொடுக்கணும், நம்ம பிள்ளைகிட்ட தானே கொடுக்கணும். அவன் மொழியில் அவனோடு பேசுவதற்கு, அதை புரிந்து கொள்வதற்கான ஆற்றலை பெற வேண்டிய பொறுப்பு நம் எல்லோருக்கும் இருக்கு. ஏன்னா சமூக பொறுப்பு இருக்கிற நமக்கு தான் குழந்தைகளோடு உரையாடுகிற பொறுப்பு அவசியம் தேவைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைய குழந்தைகள் பெரிய இடைவெளி இருக்கு. இங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் ஒன்றாக அமர்ந்து உங்கள் பிள்ளைகள் குடும்பத்தோடு சேர்ந்து இரவு உணவை தொடர்ச்சியாக சாப்பிடுகிறீர்கள்? இரவு உணவு சாப்பிடும்போது எவ்வளவு உரையாடலாம். காலை உணவு அப்படி சாப்பிட முடியாது. குழந்தை காலையில சீக்கிரம் போயிடுவான், நாம லேட்டா போவோம், வாய்ப்பு இல்லை, வேலைக்கு போறோம், ஓடிக்கிட்டே இருப்போம். இரவு உணவை ஒன்றாக சாப்பிடலாம். எத்தனை வீடுகளில் அதை செயல்படுத்த முடிஞ்சிருக்கு? நம்மளால செயல்படுத்தினாலும் கைபேசி இல்லாமல் எங்கே செயல்படுத்த முடிஞ்சிருக்கு? இது அவசியம். ஆனால் அரை மணி நேரம் இது நம்ம வாழ்க்கையிலிருந்து தூரமா இருக்க முடியும் தானே? இது அவ்வளவு அவசரமா ஒன்றும் ஆயிடாது. ராத்திரியெல்லாம் வச்சு பார்த்துட்டே இருப்பாங்க இல்லையா? என்னமோ உலகத்தை காப்பாற்ற போவது போல. ஒன்றும் கிடையாது. நேர கொலை தான் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப இதை எங்க பேச போறோம்? இந்த சூழலில் தான் சமூக பணி என்கின்ற ஒரு களத்துல நம்ம எல்லோரும் ஒன்றாக இருக்கிறோம். சமூக பணி என்பது உதவி அல்ல, அது ஒரு பொருளாதார மாற்றம் இந்த சமூகத்திற்கு நாம் செய்வது என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம உதவியெல்லாம் செய்யல. ஒரு குழந்தையை படிக்க வைப்பது என்பது குழந்தையை படிக்க வைப்பதற்கான உதவி அல்ல, ஒரு தலைமுறையின் வறுமையை தூக்கி திருப்பி போட போறோம்னு அர்த்தம் இல்லையா? ஒரு குழந்தை, நான் சமீபத்தில் ஒரு உதாரணம், அதை என்னுடைய தொழில் வாழ்வு உதாரணம்,
அதை நான் சொல்றேன். பம்பாய் ரயில் நிலையத்தில் தாதர் ரயில் நிலையம்னு ஒன்று இருக்கு, போனவங்களுக்கு நல்லா தெரியும். தாதர் ரயில் நிலையம் இந்தியாவின் பெரிய ரயில் நிலையங்கள்ல ஒன்று. சென்ட்ரல் ரயில்வே இருக்கும், வெஸ்டர்ன் ரயில்வே இருக்கும். அதோட ஒட்டி வழக்கமா ரயில் நிலையங்களை ஒட்டி பிளாட்ஃபார்ம்ல மக்கள் வசிப்பாங்க, அந்த கவா ஓரமா இருக்கிற குடும்பங்கள். அப்படி வசிக்கிற ஒரு குழந்தையோடு உரையாடி கொண்டிருக்கிறேன். அந்த குழந்தை சொல்லிச்சு, 9ஆம் வகுப்பு படிக்கிறேன், ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி கோவிட் வந்த புதுசுல சாலை ஓரத்தில் வசிக்கிறேன், 60 ஆண்டுகளாக இங்கேயே தான் வசிக்கிறேன். ஆனால் நான் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறேன். நான் படித்து முடித்து விட்டால் என் தலைமுறை 60 ஆண்டுகளாக தெருவில் வசிக்கிற என் குடும்பத்தின் தலையெழுத்தை மாற்றுவேன்னுச்சு. கடந்த 10 நாட்களுக்கு முன்னால் அந்த பிள்ளை குவைத்தில் நர்ஸா வேலைக்கு போயிருக்கு. இப்போ இந்த முதல் தலைமுறை பட்டதாரிகளாக இருக்கிறவர்களுக்கு இப்போ படிக்க வரவங்க ஒரு பக்கம், முதல் தலைமுறையில் படிக்க வரவங்க ஒரு பக்கம். நான் சொன்னது போல கல்வி என்பது வறுமையை ஒழிப்பதற்கான மிகப்பெரிய ஆயுதம். நாம அதை உணர்ந்து தான் நம்ம வேலை செய்யணும். பசிக்குது சாப்பாடு போடுறது மாற்றம் இல்லை. அவனுடைய தலைமுறை மாறுவதற்குனா கல்வியை கொண்டு போய் எல்லா பிள்ளைகளிடத்திலும் சேர்ப்பது முக்கியம். அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிற இந்த அமைப்பை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மேற்கொண்டு அதை செய்ய வேண்டிய தேவை இருக்கு. முதல் தலைமுறை தொழில் முனைவோருக்குன்னு இந்த அரசாங்கம் சில திட்டங்களை வைத்திருக்கு. அந்த திட்டங்களுக்கு பேர் இருக்கு, ஆனால் அதை இணையத்தில் போய் தேடினீங்கனாலே கிடைக்கும். நிறைய விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம், அதெல்லாம் பண்றாங்க. நீட்ஸ்னு ஒரு திட்டம் இருக்கு, புது தொழில் முனைவோருக்கு தொழில் நிறுவன மேம்பாடு திட்டம் இருக்கு, வேலை வாய்ப்பு, இளைஞர்களுக்கு வேலை தருவதற்கான வாய்ப்புகள். அதே மாதிரி அம்பேத்கரின் பேரில் ஒரு மிகப்பெரிய தொழில் முனைவோருக்கான திட்டம் இருக்கிறது. நிறைய 35 விழுக்காடு வரைக்குமான சலுகைகளோட சுயதொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளை எல்லாம் தராங்க. பிரதமருடைய திட்டங்கள் வைத்திருக்கிறார்கள். இது எல்லாம் இருக்கு. நான் இப்போ என்ன நினைக்கிறேன்னா, இறுதியாக புதிய தலைமுறை அறக்கட்டளை என்பது வெறும் மேடை போடுவதோ பேசுவதோ இது மாதிரியான நிகழ்ச்சியில் பார்ப்பதை விட குழந்தைகளின், குறிப்பாக கிராமப்புற குழந்தைகளின் திறன்களை மேம்படுத்துகிற பணியை செய்கிறார்கள். அதற்கு என்னுடைய மிகப்பெரிய பாராட்டினை நான் தெரிய வைக்கிறேன். ஏன்னா ஸ்கில் எவ்வளவு முக்கியம்னு சார் பேசினாங்க. இங்கே நமக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஸ்கில் டெவலப்மெண்ட் பேசுகிறோம், எது ஸ்கில்லுன்னு நமக்கு தெரியாது. கற்பது எல்லாம் காலத்துக்கும் நிற்கும், படித்தது எல்லாம் அடுத்த அவரில் மறந்து போயிடும். நீங்க யோசிச்சு பாருங்களேன், கற்பது, நீச்சல் அடிக்க யாரும் படிச்சதே கிடையாது. நீச்சல் அடிக்க கற்றுக்குவோம், சைக்கிள் ஓட்ட கற்றுக்குவோம், பைக் ஓட்ட கற்றுக்குவோம், பாட புஸ்தகத்தை படிப்போம். ஏன்னா அது மறக்கணுன்றதுக்காகவே படிக்கிறது. அப்போ படிப்பது எல்லாம் விரைவில் மறந்து போகும், கற்றது எல்லாம் காலம் முழுமைக்கும் இருக்கும். அதனால தான் வள்ளுவர் சொன்னார். வள்ளுவருக்கு தெரியாதா? படி, நல்லா படி, இன்னும் கொஞ்சம் படின்னு சொல்லியிருக்கலாம்ல. கற்க கசடுகளை அற, கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகனாரு. எங்கேயோ ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சைக்கிளே ஓட்டலைனாலும் 10 நிமிடத்தில் உங்களால் சைக்கிளை திரும்ப எடுத்து பேலன்ஸ் பண்ணி ஓட்டிட முடியும். கற்றது எல்லாம் சாகும் வரைக்கும் கூடவே இருக்கும் என்பது அதுதான். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைய பிள்ளைகளுக்கு இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் கவனச்சிதறல் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஏன்னா இன்னைக்கு தலைமுறையே அப்படிதான் இருக்கு. ஏன்னா கவனம் என்பது நம்ம நிறைய நேரங்கள் நம்ம பேசிட்டே இருக்கோம், குழந்தைங்க கவனிக்கல, நீ என்னடா கவனிக்க மாட்டேன்ற சொல்லிட்டு இருக்கோம். குழந்தைகளுக்கு கவனச்சிதறல் அதிகமாக இருக்கு. எப்படி இருக்குதுன்னா, சமீபத்தில் ஒரு ஆய்வு வந்திருக்கு. அந்த ஆய்வின் முடிவு சொல்லுது, உலகத்திலேயே கவனச்சிதறல்கள்ல அதிகமான பாதிப்பை கொண்ட ஒரு உயிரினம் என்னன்னா கோல்டு ஃபிஷ். மீன் தொட்டியில் கோல்டு ஃபிஷ் பார்த்துருக்கீங்களா? தங்க மீன். அது யார் கை நீட்டினாலும் பின்னாடியே போய் நிறுவோம். இந்த பெரிய ஒரு வலிமையான மீன்லாம் பாருங்களேன், நீ போட அப்படின்ட்டு இப்படியே படுத்துட்டே இருக்கும், கம்புன்னு இருக்கும் இல்லையா? ஆனால் கோல்டு ஃபிஷ் வந்து வேகமாக போய்கிட்டே இருக்கும். ஏன்னா அதுக்கு ஒரு மூளை, உடனே இப்படின்னு கவனச்சிதறல் ஆகும். கோல்டு ஃபிஷ்ஷு 8 செகண்டுக்கு ஒரு முறை வந்து தன்னுடைய கவனத்தை இடம் மாற்றிக்கொண்டே இருக்கும். இன்றைய குழந்தைகள் 6.5 நொடிக்கு ஒரு முறை வேறு ஒன்றை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். அதுதான் காரணம். பல நேரம் அந்த ரீல்ஸை நின்று கூட பார்க்க மாட்டேங்கிறான், நியூஸை நின்று கூட பார்க்க மாட்டேங்கிறான். நியூஸுடைய இன்சைட்ஸ், சமீபத்தில் வருகிற நியூஸ் இன்சைட் சொல்லுது, ஒரு செய்தியை கூட நின்று என்ன இருக்குன்னு தலைப்பை படிப்பதற்கு கூட இன்றைய குழந்தைகள் தயாராக இல்லை. அவ்வளவு கவனச்சிதறலோடு இருக்கிறார்கள். இந்த குழந்தைகள் மனித ஆற்றலோடு இருக்கிறார்கள், மனிதர்களாக இருக்கிறார்கள், வளருகிறார்கள், படிக்கிறார்கள், பட்டம் பெறுகிறார்கள். ஆனால் திறனற்றவர்களாக இருக்கிறார்கள். இங்க வேலை இல்லாமலாம் இல்லை. ஏஐ வந்தா வேலை போயிடும்னு சொல்றாங்க. ஏஐயை பயன்படுத்துகிற திறமை உள்ளவனுக்கு இங்க வேலை இருக்கும் இல்லையா? எந்த திறனும் இல்லாதவனை எப்படி பண்ணுவோம்? இங்க 2 விஷயங்கள் இருக்கு பொருளாதாரத்துல பெரிய சிக்கல். தமிழக அரசுடைய ஹியூமன் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் கடந்த வருஷமோ அதுக்கு முந்தின வருஷமோ வந்தது. பிளானிங் கமிஷன் ஒரு ரிப்போர்ட் சொல்லுது, இங்கே நிறைய வேலைகள் இருக்கு, அதற்கு தகுதியான ஆட்கள் இல்லை, இங்க நிறைய பேர் வேலை இல்லாம இருக்கிறான்.
அப்ப இந்த வேலை இல்லாதவனுக்கெல்லாம் இந்த திறனை கொடுத்தால் அவன் வருவான். இது போன்ற வேலைகளை புதிய தலைமுறை போன்ற அமைப்புகள் செய்து வருவது, மாணவர்களுக்கு வழிகாட்டுவது, ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கு மிகப்பெரிய பணி, தலையாய பணி, மிகச்சிறந்த பணியை செய்து கொண்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். வருங்கால புள்ளி விவர உயர்வுகளுக்கு, ஏன்னா தமிழ்நாடு எப்பவுமே இந்தியாவில் எல்லாத்தை விடவும் முன்னேற்றம் இருக்கு இல்லையா? ஒரே ஒரு காலை உணவு திட்டம் 50 விழுக்காடு குழந்தைகளை பள்ளிக்குள்ள நிரந்தரமா கூட்டிக்கிட்டு வந்திருக்குதுங்கிறது தமிழர்களான ஒவ்வொருவரும் பெருமைப்பட வேண்டிய விஷயம். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல் என்ற வள்ளுவரின் வாக்கினை முன்வைத்து மிகப்பெரிய பணியை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் சீரும் சிறப்போடு இதை செய்வதற்கு என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். விருந்தினர்கள் மற்றும் பங்கேற்பாளர்களின் மகிழ்ச்சியான உரையாடல்களுடன் விழா இனிதே நிறைவுற்றது. தனது 17ஆம் ஆண்டு பயணத்தின் தொடக்கத்திலேயே பல பெருநிறுவனங்களின் வாழ்த்துகளையும் ஆதரவையும் பெற்றிருக்கும் புதிய தலைமுறை அறக்கட்டளை அடுத்த ஆண்டு விழாவில் மக்கள் சேவையில் பல மகத்தான சாதனைகளை பதிவு செய்யும் என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. புதிய தலைமுறை அறக்கட்டளையின் இத்தகு சீரிய முயற்சிகளில் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். வருந்தலைமுறையினருக்காக இளைய தலைமுறையினரோடு இணைந்து புதிய தலைமுறை ஆற்றும் இப்பணியில் கைகோத்து பயணிக்கலாம். அறம் வளர்க்கும் புரவலர்களை போற்றி புகழ மகிழ்வோடு காத்திருக்கிறது புதிய தலைமுறை அறக்கட்டளையின் வலைக்காட்சி. அன்பால் இணைவோம், அறம் வளர்ப்போம், அகிலம் காப்போம், நம்மால் முடியும். தொடர்புக்கு புதிய தலைமுறை அறக்கட்டளை 24 GN செட்டி சாலை, தியாகராய நகர், சென்னை 6017. இக்காணொளி பயனுள்ளதாக இருந்தால் விருப்ப குறியிடுங்கள். புதிய தலைமுறை ஃபவுண்டேஷன் வலைக்காட்சிக்கு சந்தாதாரர் ஆகுங்கள். அறிவிப்பு மணியை ஒலிக்கச் செய்து பதிவுகளை தவறாமல் காணுங்கள், பகிருங்கள். பகிர்தலும் அறமே.